இருக்கிறப்பா. எத்தனையோ பலவீனங்கள் போராட்டங்கள் மத்தியிலும் ஆண்டவரே இந்த நாளிலும் உடைய சமூகத்தில் ஆலயத்தில் எங்களை நீ கொண்டு வந்துட்டீங்களே, அதற்காக நன்றி சொல்கிறோம். சத்துரு எங்களை ஒடுக்க பார்க்குறோம். நாங்கள் எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டோமோ அவ்வளவா நாங்கள் பெருகுவோம் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம்ப்பா. உலக அரசியல் தலைவர்கள் கிறிஸ்தவர்கள் ஒரு மோட்டு பூச்சி என்று தான்ப்பா சொல்லியிருக்கிறாங்க. அந்த மோட்டு பூச்சி எப்பவுமே ஒன்று நசுக்குனா அது நிறைய வரும்பா. கிறிஸ்தவங்க அப்படிதான்றவர். இது பரவர கூட்டம் தகப்பனே, இந்த நாளிலே சபை முழுவதும் ஒரு மகிமை இறங்கி வரட்டும். இந்த ஆராதனை முழுவதும் ஆசீர்வாதமாக நடத்துங்கப்பா. அப்போ ஒவ்வொருவரையும் இப்படி திருக்கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறப்பா. தேவன் கூட இருந்து நடத்தும். நல்ல தெய்வம் ஆசீர்வாதமாக நடத்தி கொடுங்க. வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் வர முடியாமல் தடைப்பட்டிருக்கிறவர்களை தடைகளை உடைத்து ஆண்டவர் கொண்டு வார். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையால் ரட்சிப்புமானார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையால் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 எனக்கோரு பாடிடும் துணை கேட்கிறேன்.
கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சூத்திரங்களால் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. சூத்திரங்களால் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். திருச்சபையே நீதியை செய்வாய், திவ்ய அன்பு பெருகிடுவாய். திருச்சபையே நீதியை செய்வாய், திவ்ய அன்பு பெருகிடுவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் அழைத்திட அருள் புரிவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் அழைத்திட அருள் புரிவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். ஏற்றவே நீ அன்பினாலே கர்த்தவே சுவனரனே. ஏற்றவே நீ அன்பினாலே கர்த்தவே சுவனரனே. தாம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வான். தாம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வான். விசுவாசியே நீ பதறாதே,
அப்படியே எழுந்து நின்று கர்த்தர் எல்லா தடைகளையும் உடைக்கணும். கைகளை உயர்த்தி ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாய், எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாய், எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையாயிருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் இந்த கால வேளையில் நிர்மூலமாக்கும். ஆண்டவரே இயேசுப்பா, எங்களை ரட்சித்த நோக்கம் நிறைவேறணும். இயேசுப்பா, எங்களை பாவத்திலிருந்து தூக்கி அடித்தீங்கப்பா. எங்க பாவம் எங்களை விட்டு போனதை நாங்க உணர்றோம். உங்களுடைய ரத்தம் எங்க மேல இருக்கிறத உணர்றோம். உங்க கரை எங்க மேல இருக்கிறத உணர்றோம். அதோட என் ஜீவன் பிரிவதற்கு முன்னால உமக்காக நான் ஒரு சாதனையாளராய் மாற வேண்டும் ஆண்டவரே. ஒரு சாதனையாளராக மாறணும் ஆண்டவரே. ஓ ஷதரலபியா கரமனா ஊரியந்தரலபியா கர இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இந்த சபைக்கு விரோதமாய் போராடுகிற அந்த காலத்தின் லோகாதிபதியின் கிரியைகள், மனுஷிக எரிச்சலின் போராமை ஆவிகள், சபைக்கு விரோதமாய் எழுப்புகிற அத்தனை காரியங்களும் நாங்க நன்மையை பெறக்கூடாதபடிக்கு, நாங்க ஆரோக்கியமா இருக்கக்கூடாதபடிக்கு எல்லா சத்துருடைய கிரியைகளை அழித்து சாம்பலாக்குகிறோம், சாம்பலாக்குகிறோம், சாம்பலாக்குகிறோம். தேவனுடைய வல்லமையினால சாம்பலாக்குகிறோம். தேவனுடைய அக்கினி இறங்கி வரட்டும், தேவனுடைய அக்கினி இறங்கி வரட்டும், தேவனுடைய அக்கினி இறங்கி வரட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சோத்திரம், 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 சோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகிமை இறங்கட்டும். இன்னைக்கு ஆவியானவர் நடத்தும்படியாக நம்மளை விட்டு கொடுப்போம். Praise, 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 praise. Hallelujah, hallelujah. நல்லா கொஞ்சம் பைபிளை கீழே வச்சுங்க. சங்கீத தியானம் அப்புறமா பண்ண போறோம். கையை கீழே ஆண்டவருக்கு விட்டு கொடுங்க. ஆவியானவர் எப்படி நம்ம நடத்துறாரோ அது போல விட்டு கொடுப்போம், அது போல விட்டு கொடுப்போம். ஃபாதர் ஒரு நல்ல அருமையான ஒரு பாடலை, புதிய பாடலை பாடி இருக்கிறாரு. நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே ஆராதிக்க போறோம். ஹல்லேலூயா. அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். நல்லா கச்சேரி பண்ணணும். அக்கினி போன்றது அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில்.
லூக்கா 12:49 சொல்லுங்க. நான் பூமி மேல அக்கினியை போட வைக்கிறேன். அது என் விருப்பம் பற்றி எரிய வேண்டும். ஒரு அக்கினி அபிஷேகம். நம்ம எல்லாரும் ஒரு அக்கினிகளாக மாற வேண்டும். நம்ம எல்லாரும் ஒரு அக்கினிகளாக மாற வேண்டும். எலியாவை போல ஒரு அக்கினிகளை இறங்கின ஒரு தேவனுடைய பிள்ளையாய் நீங்கள் நானும் சவாலாக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஷமலவதிரபலோ ஷந்தரலவியாக்கலோ கினிவோண்டது அனல் கொண்டது
அனல் கொண்டது அக்கினி மூண்டது அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில் தீர்க்கதரிசி எலியாவை ஜெபித்த பொழுது அன்று ஆவியானவர் அக்னியாக இறங்கி வந்தார். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று எல்லாரும் உணர்கிறதை போல இன்னைக்கும் இந்த பகுதியில எலியாவின் தேவனை ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று தீர்க்கதரிசி எலியா ஜெபித்த போது அன்று ஆவியானவர் அக்கினியாய் இறங்கி வந்தார். தீர்க்கதரிசி எலியா ஜெபித்த போது அன்று ஆவியானவர் இறங்கி வந்தார். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் ஆர்ப்பரித்து ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் ஆர்ப்பரித்து ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். பரலோக பரிசுத்த அக்கினி, 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 பரலோக பரிசுத்த அக்கினி மூண்டது அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில் அக்கினி மூண்டது அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில் அவருடைய பிரசனம் ஒரு அக்கினி போல இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க.
அப்பா என்ற ஒரு உரிமை, அப்பா என்ற ஒரு அன்பு, என்ன தேவையோ அவர் எப்படி வர்ணிக்கணுமோ ஒரு ஆயிரத்து உண்மையா உள்ளத்திலிருந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களால மாத்திரம்ப்பா உங்களை ஆசீர்வதிக்க முடியும். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில்
யோசிப்பவர் தேவா நான் எதினால் விசேஷித்தவர் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். ஒரு அன்பான தெய்வம் எங்களோடு நீங்க வரீங்க. இந்த வருஷம் தொடங்கி நினைக்கிறது இதுவரைக்கும் விலகாம அந்த ஒரு மேகம் மாறாவி நீரை தேனாக மாற்றின தெய்வம் இயேசுவே, எங்க இப்ப எல்லா விதமான வறண்டு போன நிலங்களையும் ஆண்டவரே செழித்தோங்க செய்கிற தெய்வம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன்.
இயேசுவே உயர்த்துகிறோம். ஒரு விஷயம் பாடிட்டே இருப்போம் கொஞ்ச வாழ்க்கையில கசப்புகள் கலங்கிட்டாலும் பாசமுள்ள ஒரு மனம் கூட வருது. வாழ்க்கையில கசப்புகள் கலங்கிட்டாலும் பாசமுள்ள ஒரு மனம் கூட வருது. ஆராவின் கையை உயர்த்தி சொல்லுவோம். கசப்பான வாழ்க்கை மதுரமாக மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர்தான். வாழ்க்கையில இதான் என் வாழ்க்கை, இப்படிதான் நான் போறேன். ஆண்டவர் ஒருத்தர் இருக்காரா இல்லையா? அவர் இருந்தாருன்னா ஏன் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்? ஆண்டவர் என் ஜபத்தை கேட்கிறாரா இல்லையா? ஆண்டவர் என்னை பார்க்கிறாரா இல்லையா? ஓ மகிமை. இயேசு உன்னை தேடி வருகிற தெய்வம். உன்னை குறித்து அவருக்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அவரை குறித்து நாம் சரியா அறிந்து கொள்ளுவோமானால் என் தேவன் என் வாழ்க்கையில எல்லாமே நன்மைக்கு தான் செய்வாரு, தீமை செய்ய மாட்டாரு. ஆண்டவர் நன்மை தான் செய்வாரு. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஆண்டவரே, நல்லவர் ஆண்டவரே. நீங்க உங்க வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி கையை உயர்த்தி ஆண்டவரே நான் சொல்றதுனால நீங்க சொல்லாதீங்க. அவர் நல்லவர் சொல்லுங்க. அவர் நல்லவர்.
ஆண்டவரே நீங்க நல்லவர், ஆண்டவரே நீங்க நல்லவரப்பா. இயேசுவே இயேசுவே இயேசுவே. உம்மை பிரிந்து வாழ முடியாது இசையா இசையா. ஜெபத்தோடு கூட பாடலாமா? இசையா இசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாது இசையா 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 இசையா. உலகத்துல யாரு இல்லைனாலும் நான் வாழ்ந்துருவேன். நீங்க இல்லாம என்ன வாழ முடியும்? நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை வேணாண்டவரே, நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை வேணாண்டவரே. பகைவர்கள் 1000 பேசட்டுமே, பயந்து போகாதே. பகைவர்கள் 1000 பேசட்டுமே, பயந்து போக மாட்டேன். துன்பங்கள் 1000 சொல்லாடும், துன்பங்கள் 1000 சொல்லாடும், சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். வாழ்வு நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. Ready? 1, 2, 3. வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு இருப்பார்கள். நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு இருப்பார்கள். நீர் பருமே நிலை பருமே, நீர் பருமே நிலை பருமே. இருவை வாழ்கின்றேன், இருவை நான் வாழ்கின்றேன். வாழ்வு
உலகத்துல ஒரே ஒருத்தர் தான் மனதுருகிற தேவனா இருக்கிறார். உலகத்துல ஒரே ஒரு தெய்வம் தான் இருக்காரு. அவர் நம்முடைய கண்ணீரை பார்த்து, நாம் அழுகிற நேரத்தை பார்த்து அழாதே என்று சொல்லுகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர். உன் தாயும் உன் தகப்பனும் கூட உன்னை கைவிட்டலாம். நீ நல்ல ஒரு பொசிஷன்ல வசதியா இருந்தா உன்னை சுற்றிலும் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்பவுமே கூட இருப்பாங்க. உங்க வீட்டுல உனக்கு ஒரு தனி மரியாதை இருக்கும். ஆனா நீ ஒண்ணுமே இல்லாத இருந்தீனா உன்னை ஒருத்தர் கூட உன்னை அங்கீகரிக்கப்பட மாட்டாங்க, உன்னை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாங்க. ஆனா அந்த நேரத்துல ஒருத்தர் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறவர் அவர்தான் நம்முடைய அருளாளர் இயேசு. அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. உள்ளமெல்லாம் ஒரு விலையா உங்க நன்மை எனக்கு இல்லை. உள்ளமெல்லாம் ஒரு விலையா உங்க நன்மை எனக்கு இல்லை. நாளை வாழ்ந்து கொண்டிருக்கிற அதுங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுப்பாருன்னா இந்த உலகத்துல நடக்கிற
நீ உருவாக்கின ஆண்டவர் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கர்த்தரால் கொடுக்க முடியும். நீ வாழ்வாய், நீ சுகித்திருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஆரோக்கியமாய் இருப்பாய், நீ பலனாய் இருப்பாய். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை இந்த வார்த்தைகள்னால சொல்லி நான் இந்த கால வேளையில பலிபீடத்தில் இருந்து ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அது இப்பொழுது நிறைவாகும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய அற்புத கரம் எங்க சபையார் மேல வந்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம். உங்க கருத்துக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறாங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறாங்க. நிலவிடத்தோடு நோயோடு கூட இருக்கிற மக்களை கர்த்தர் மாற்றி விடுங்க, சுகமாக்குங்க. நல்ல இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 38வது சங்கீதம். கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதேயும். உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. என் மதிக்கேட்ட நிமித்தம் என் புண்கள் அழுகி நாசம் எடுத்தது. என் புனல்கள் எரிபந்தமாய் எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. ஆண்டவரே, என் ஏக்கம் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பு உமக்கு மறைவாக இருக்கவில்லை. என் சேர்ந்தரும் என் தோழரும் என் வாரை கண்டு விளங்குகிறார்கள், என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள். நானோ செவிடனைப் போல கேளாதானாகவும் ஊமையைப் போல வாய் திறவாதானாகவும் இருக்கிறேன். கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறேன். என் தேவனாகிய ஆண்டவரே, நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். நான் தடுமாறி விழ ஏதுவாய் இருக்கிறேன், என் துக்கம் எப்பொழுதும் என் முன்பாக இருக்கிறது. என் சத்துருக்கள் வாழ்ந்து படுத்திருக்கிறார்கள், முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் பெருகியிருக்கிறார்கள். கர்த்தாவே, என்னை கைவிடாதேயும், என் தேவனே எனக்கு தூரமாயிராதேயும். நாம் யாரும் சேர்ந்து வாசிப்போம். என் ரட்சிப்பாகிய ஆண்டவரே, எனக்கு சகாயம் செய்ய தீவிரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 32 சங்கீதத்துல 15வது வசனம். கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே, நீர் மறு உத்தரவு கொடுப்பேன். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு பலத்தை தருகிற தேவனா இருக்கிற ஒரு பஸ்ஸுக்கு நம்ம காத்திருக்கிறோம். அதே மாதிரி எக்ஸாம் எழுதுறவங்க அந்த ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம். அது போல கர்த்தருக்கு நம்ம காத்திருக்கும் போது கர்த்தர் அதுல மகிழ்ப்படுறது மாத்திரம் இல்லை, நம்ம காத்திருந்து தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது என் தேவனாகி ஆண்டவரே, நீர் மறு உத்தரவு கொடுப்பேன். எந்தெந்த காரியத்தை நான் ஜெபிக்கிறோமோ அதெல்லாம் கர்த்தர் மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். 18வது வசனம். என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்திலிருந்து விசாரப்படுகிறேன். அக்கிரமத்தை ஒவ்வொரு நாள் நம்ம பாவத்தை அறிக்கையிடும்போது தன் பாவங்களை மறைக்கிற வாழ்வடைய மாட்டான். அவைக்கு அறிக்கை செய்து விட்டு விடு இறக்கப்பெற வார்த்தைப்படி நம்ம பாவத்துல அறிக்கையிடும் போது கர்த்தர் நம்ம ஜபத்தையும் கேட்டு நம்மளுக்கு அந்த பாவத்தை விடுதலை தரது மாத்திரம் இல்லாம திரிய அந்த பாவம் மேற்கொள்ளாதபடி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். 21வது வசனம். கர்த்தாவே, என்னை கைவிடாதேயும், என் தேவனே எனக்கு தூரமாயிராதேயும்.
கர்த்தாவே என்னை கைவிட நம்ம ஆபத்து நேரத்தில் இருக்கும்பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தரை மாத்திரம் நம்ம உதவி செய்யலாம். அதே மனுஷன் நம்ம கூப்பிட்டோம்னா அவங்க நம்ம கைவிட நேரத்தில் நம்ம மனுஷனை நம்பி ஏதோ ஒரு காரியத்தில் இவங்களை நம்பி இருந்தால் அவங்கள நம்மளை கைவிட்டுட்டாங்கன்னு நம்ம நினச்சிப்போம். ஆனால் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் நம்ம கைவிடுறது மாத்திரம் இல்லை, நமக்கு தூரமாக இருக்கணும். அவர் எப்பொழுது நம்ம பக்கத்திலே இருந்து நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். கடைசி வசனம் சொல்றது, என் ரட்சிப்பாகி ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய தீவிரம். ரட்சிப்பு அவர் இருக்குன்னா, அவர் இல்லாம நமக்கு ரட்சிப்பு இல்லை. அவர் தான் நம்ம ரட்சித்ததுனால நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். எனக்கு சகாயம் செய்ய ஆபத்துனால அவர் தான் நமக்கு சகாயரா இருக்கார். அது வியாதியா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், எதனா போராட்டம் நிந்தை நேரத்துல கூட கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு உதவி செய்யறது மாத்திரமில்லை, நமக்கு சகாயம் செய்து அந்த இக்கட்டுல இருந்து நம்மளை விடுதலை செய்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, நீ ஏதாவது ஒரு வார்த்தை தரணும் அப்படின்னும் பொழுது மனிதனுடைய கைகளும் தேவனுடைய கைகளும் எப்படிப்பட்டது? தேவனுடைய கைகள் மனிதன் கைகளை விட மிகவும் அற்புதமான ஒரு கை. அந்த கைகளினால இயேசு அநேகருக்கு நன்மைகளை செஞ்சார். ஆமென். நீங்க கூட வரணும். ஆமென். இயேசு குஷ்டரோகிய அந்த கையினால தான் தொட்டு எனக்கு சுத்தம் உண்டு, நீ சுத்தமாக. குருடனை தொட்டு நீ பார்வையடைய வந்த. ஹல்லேலூயா. 2 மீன் 2 அப்பம், 2 அப்பம் 5 மீன், 2 அப்பம் தானே, 2 மீன் 5 அப்பம். கரெக்டு தானா? சரி. அந்த தேவன் கையில எடுத்து வானத்தை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கும்போது எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? 5000 பேருக்கு முடியுமா? ஹல்லேலூயா. நம்ம வீட்டுக்கு மாத்திரம் 3 கடைசி போடுவோம். திடீர்னு பார்த்தா ஒரு 5 பேர் வந்துருப்பாங்க. ஸ்தோத்திரம். மனுஷால எனக்கு கையும் ஓடாது, காலம் ஓடாது. போய் கதவு போய் சாத்திக்குவான் தான். என்னால் முடிஞ்சது 3 கடைசிட்டாமா. இல்லையா? எவ்வளோ பியூட்டி. மம்மி டாடி சாப்பிடல, நீங்களும் சாப்பிட மாட்டீங்க, யாருன்னு எது மம்மி கூட போட்டு 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 வீணாக்குறீங்க வீணாக்குறீங்க. இல்லையா? அப்போ இன்னைக்கு கர்த்தர் நம்ம அவருடைய கரங்கள் அற்புதமான கரங்கள். ஆமென். அவருடைய வாய் அற்புதமானது. அல்லேலூயா. அவர் நடந்து போனார், அற்புதங்கள். ஃபுல்லாக நம்ம ஆண்டவர் குறித்து நம்ம அறிஞ்சிருக்கோம். அப்படிதானே? அப்படிதானே? நீங்க நல்ல தெளிவான ஒரு சத்தியத்தை நம்ம கேட்க போறோம். அப்போ அதே போல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, என்னை விசுவாசிக்கிறவன் என்னையும் பெரிய காரியங்களை செய்வான்னு சொல்லிக்கிறார். யோவான்ல என்னை விசுவாசிக்கிறவன் என்னையும் பெரிய காரியங்களை செய்வான். அப்போ யாராலும் இயேசுவை விட பெரிய காரியங்களை யாரும் செஞ்சாங்களா? இயேசுவை விட இந்த பூமியில யாராலும் பெரிய காரியங்களை செஞ்சாங்களா? அவங்களுக்கு தானே ஏசுதாமா பெரியவர். எனக்கு அவர் தான், எங்க அப்பா தான் பெரியவர். அதுக்கப்புறம் நான் தான் எங்க வீட்டுக்காரு என் கையில 50,000 ரூபாய் எடுத்து கொடுத்தா கூட அப்பா இதெல்லாம் இதுக்கு ஏசப்பா தான் எனக்கு 50,000 ரூபாய் சம்பளம் கொடுத்துக்கிறேன். இப்போ கூட எனக்கு மதிப்பு இல்லை. இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது? ஏசுதான் இல்லை. இதான் நீ சத்தியம் நம்ம அறியப்படும். பக்கத்தில் கைப்பிடிச்சோம், சத்தியத்தை அறிவீர்கள். அதாவது தெரியும், நம்ம பாஷையில் பேசுவோம், சத்தியத்தை தெரிந்து கொள்வீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். அல்லேலூயா. சரி, இப்போ இயேசுவை விட
யாராயும் பெரிய காரியத்தை செஞ்சுமா யாரா இருக்காங்களா? பின்னாடி சேர்ல இருக்கிறவங்க தெரிஞ்சா கை தூக்கணும். சூப்பர். என்னய்யா ஐயா ஞாபகம் வரல. பரவாயில்ல. ஜார்ஜ் ஐயா யாரும் இல்லை இல்லையா? அம்மா இருக்காங்களா இல்லையா? தைரியமா சொல்லுங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ரைட்டா இருந்தாலும் பரவாயில்ல. யாரும் இல்லை. வெரி குட், பரவாயில்ல. அவருக்கு சொல்லிட்டார் யாரும் இல்லை. இந்த பக்கத்தில் ஐயா யாரும் இல்லை, பரவாயில்ல. சரி, இப்போ இந்த பக்கத்தில் இயேசுவை விட பெரிய அற்புதத்தை செஞ்சவங்க யாருன்னா இருக்கிறாங்களா? இருக்காங்களா? அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் கையை உழைத்துக்காங்க. ஐயா கை தூக்கலாங்க. ஒரு கரெக்டாக சொல்லிட்டு சரி, என்ன பெரிய காரியத்தை செஞ்சாங்க? பேதுரு நடந்து போகும்போது அந்த நிழலில் சுகமானாங்க. கதை கேட்கமானா கதையோடு போயிடணும். பக்கத்தில் கைப்பிடிச்சு சத்தியத்தை கேட்டா சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். பேசுகிற எனக்கும் சரி, கேட்குற உங்களுக்கும் சரி. ஏன்னா இது என்னது? சத்தியம். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் விசேஷித்தமானவராய் பார்க்கிறார். கர்த்தர் நல்லவர். அப்போ ஜார்ஜ் கிட்ட ஒரு விசேஷித்தமான ஒரு காரியம் இருக்கு, அவருக்கு தெரியாது. சாந்தா சிஸ்டர் கிட்ட ஒரு விசேஷித்தமான காரியம் இருக்குது. அல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாருக்கிட்ட ஒரு விசேஷித்தமான காரியம் ஒன்று வச்சுக்கிறார் ஆண்டவர். அப்போ யாருக்கிட்ட கர்த்தர் இந்த விசேஷித்தமானதை வச்சுக்கிறார் தெரியுமா? யார்கிட்ட? நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் பொல்லாத பிரசங்கியாளர். கேள்வி கேட்டு பதிலை உங்களிடத்துல இருந்து எதிர்பார்ப்பேன். அப்போதான் நீங்க உள்ள போற மாதிரி இருக்கும். வந்த அடிச்சா செவுத்துல போட்டா ரிட்டர்ன் வந்து கரெக்டா கையில போட்டா கேட்ச் பிடிக்கணும். ஆமென். இப்போ பந்து தூக்கி கிரேசிஸ் கார்டு போடுறேன், என்ன பண்ணும்? கேட்ச் பிடிக்கும். இதே செவுத்துல இப்படி தட்டினா ஆகும், நானே அப்படி பிடிச்சிக்கலாம். இல்லையா? படித்ததோ. அப்போ இன்னைக்கு என்ன சொன்ன? அந்த விசேஷத்தை குறித்து என்ன சொன்ன? சோத்திரம். யாருக்கிட்ட ஆண்டவர் அந்த விசேஷத்தை வச்சிருக்கிறாரு? ஓ, பேதுரு மாதிரி எவ்வளவு பேர் இருந்தாங்க. ஆனா பேதுரு பண்ண மாதிரி ரெக்கார்டு வேதத்துல யாருமே பண்ணல. பவுல் எடுத்துன்னா 3ஆம் ஆண்டு வரைக்கும் போடுவது. ஆனா இவர் பண்ண ரெக்கார்டு அவர் பண்ணல. இவர் முதல் சீசனு, இவர் கூடவே இருந்தாரு. ஆனா அவர் பண்ணதே இவர் பண்ணல. அப்ப தேவன் எவ்வளவு நல்லவரா இருக்காரு. மோனிஷாவை கூப்பிட்டு அவர் ஏமா இந்தம்மா நான் உனக்கு ஒரு 1 கோடி ரூபாய் தரேன் அப்படின்னு சொன்னா, பக்கத்தில் இருக்கிற பப்பிதா சிஸ்டரு நானும் 1 கோடி கொடுக்குறேன். நம்ம எங்கெல்லாம் எவ்வளோ கடன் 10 விஷயம் மணி வாங்கிட்டு கஷ்டப்பட்டுருக்கோம். இல்லையா? இல்லையா? நான் என்ன சொல்றேன்னா, மோனிஷா விட என்ன விசேஷமா வச்சிருக்காரு. இல்லையா? இப்போ ஒரு காரியம் போயிருக்கு தமிழ்நாட்டில். ஒரு முக்கியமாக ஒரு காரியம் போயிருக்கு. என்ன காரியம் போயிருக்கு? ஒரு 2 காரியம் முக்கியமாக போயிருக்குது. அதில் ஒரு காரியம் கேவலமாக இருக்குது. கேட்குறதுக்கு கேவலமாக இருக்குது. அந்த காட்சியை பார்த்து அது
அவ்வளோ பிசாசு தனக்கு இருக்கிற கொஞ்ச காலத்தில் பிசாசு எவ்வளோ கேவலமாக மனுக்குலத்தை அசிங்கப்படுத்துமோ அவ்வளோ அசிங்கப்படுத்தும். யூடியூப்ல யாரெல்லாம் பார்த்துக்கிட்ட தெரியல, ஒரு பையன் வேலைக்கு வந்த பையன் சென்னைக்கு, அக்கா ஊருக்கு போனாங்க, வீட்டில் இருந்தான். பிசாசு நைஸாக பேசிட்டான். தனிமையில் பேசி ஒரு குறிப்பிட்ட பெண்ணுக்கு காசு கொடுத்து வர வச்சு இவ்வளோ ரேட் பேசலாம். அந்த பொண்ணும் அந்த வீட்டுக்கு வந்துடுச்சு. கரெக்டாக எல்லா காரியங்களும் முடிச்சுட்டு அந்த பொண்ணு கேட்ட காசு அவன் கொடுக்கல. 2 பேருக்கும் வாக்குவாதம். லாஸ்ட்டில் ஒரு 2000க்கு 10,000 ரூபாய் பேசுனாங்க. இவன் 6,000 ரூபாய் கொடுக்குறான். இந்த பொண்ணு சண்டை போட்டுது, இல்லை எனக்கு எக்ஸ்ட்ரா 2,000 ரூபாய் தான் வேணும், 8,000 ரூபாய் கொடுன்றான். இதில் ஒரு பெரிய வாக்குவாதம் சண்டை ஆகி இவன் அடிக்க அந்த பொண்ணு அடிக்க இருந்த ஒரு சுத்தி எடுத்து அடிச்சு நெத்தியை 2 முறை உடச்சிக்கிறான். அங்கே அந்த பொண்ணு செத்துச்சு. செத்து போன பொண்ணுடைய மூளையை எடுத்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கிறான். நவ் சென்னை நம்ம இருக்கிறோமே இந்த சென்னையில் போய் ஒரு கடையில் போயிட்டு பெரிய சூட்கேஸை வாங்கி வந்து அந்த பொண்ணை அப்படியே பேக் பண்ணிக்கிறான். காலு போல் கை போல் எல்லாத்தையும் கட் பண்ணி அந்த உடலைகளெல்லாம் கட் பண்ணி சின்ன ஆக்கி ஒரு பேக்கில் வெளியூர் போகிற மாதிரி ரோட்டில் நைட்டில் வந்து ஒரு காலியான இருக்கிற வேலை செய்கிற இடத்துல அந்த பேகை வச்சுட்டு போயிட்டுங்கிறான். நைட்டு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு உப்புமா செஞ்சு சாப்பிட்டுக்கிறான். மூளை சாப்பிட்டுட்டு பார்த்தாம டிகிரி போல இருக்கு. அதாவது நல்ல படித்த பையன், அதுக்கு தான் நான் சொல்ல வரேன், படித்த பையன். எவ்வளோ கொடூரம் பாருங்க, கொடூரம் பாருங்க. ஒன்லி 2,000 ரூபாய் மேட்ருங்க, 2000 மேட்ருங்க. இப்போ அவன் லைஃப் மேட்ரு முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அவன் படிப்பு போயிடுச்சு, அவனுடைய வாழ்க்கை போயிடுச்சு. இப்போ சிறைச்சாலையில் போயிட்டு அவன் எவ்வளவு கஷ்டப்படுவான், எவ்வளோ கஷ்டப்படுவான். இப்போ யார் இது காரணம்? பிசாசு. பிசாசு தனக்கு இருக்கிற கொஞ்ச காலத்தில் எப்படி பண்றான். இப்போ தேவாதி தேவன் சகலத்தையும் உண்டாக்கிற ஆண்டவர் எல்லாத்தையும் உண்டாக்குனாரு. வானத்துக்கு பேர் வச்சாரு, பூமிக்கு பேர் வச்சாரு, மலைக்கு பேர் வச்சாரு, எல்லாத்துக்கும் பேர் வச்சாரு. ஆனா பறக்கிற பறவைகளுக்கோ காட்டில் இருக்கிற மிருகங்களுக்கோ மனிதனுக்கோ ஆண்டவர் மனிதனை தவிர மற்ற யாருக்குமே என்ன பண்ணல, அடம் கொண்டு பேர் வச்சாரு. ஆனா ஏவலுக்கு பேர் வச்சாருன்னா இல்லை. அப்போ முழு அதிகாரத்தையும் யார்கிட்ட கொடுத்துருக்காரு? நீங்க சொல்லணும். இப்போ நீங்க இங்கிருந்து போகும்போது பவரா போனோம். அதுக்கு தான் நீங்க அந்த நல்லா இருந்தது. எது பேருக்கு பிடிச்சது அந்த பாட்டு? ஃபாதர் பிரபேஷோடைய பாட்டு, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ நம்மலாம் சாதாரணமானவர் அல்ல. சரோஜக்கா சரோஜா சிஸ்டர் அவங்க ஏறல சாதாரணமான ஆளுங்க. ஒரு ரவுடி தாதாவை எடுத்துக்கோங்களேன். இப்போ சமீபத்தில் காக்கா தோப்பு பாலாஜி சுட்டு கொலை பண்ணிட்டாங்க, தெரியுமா? தெரியும். இப்போ அந்த பகுதியில் வட சென்னையில் ஒரு பெரிய ரவுடியாக இருந்தார். அப்போ அது வரைக்கும் அவருக்கு ஒரு பெரிய நான் தான் ரவுடின்ட்டு ஒரு பெரிய இது. இப்போ அவரு அணிஞ்சிச்சு போயிடுச்சு. இப்போ தேவனும் சர்வத்தையும் உண்டாக்கிட்டு எல்லாவற்றையும் யாருக்கிட்ட வந்து ஆண்டவர் துணை முதலமைச்சரை கொடுக்கல, தன்னுடைய முழு பவரையும் கத்த தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தார். ஆமென் ஆமென். பாஸ்டர் உண்மையா பாஸ்டர் இந்த மாதிரி ஏந்து நின்றான். இந்த பொண்ணுக்கு என்ன வயசு பொண்ணு? 8 வயசு பொண்ணுங்க. இதே 8 வயசு பொண்ணு பீகார்ல இயேசுவை சண்டே கிளாஸ்ல ஏற்றுக்கொண்டு, முழு குடும்பமும் கிறிஸ்தவ குடும்பம் இல்லை. அப்ப சண்டே கிளாஸ்ல அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்ததான இயேசு யார் என்று சொல்லி, இயேசுவின் நாமம் எப்படிப்பட்டது என்று சொல்லி அவங்க சொல்லி கொடுத்தத அந்த பிள்ளைக்குள்ள மனசுக்குள்ள போயிடுச்சு. வீட்டுக்கு வந்து பார்க்குது, அம்மா உடம்பு சரியில்லாத இருந்தாங்க, அன்னைக்கு செத்துட்டாங்க. செத்த உடனேயும்
அந்த பிள்ளை அழகுன்னு பார்த்தா அந்த பிள்ளை அங்கேயே முட்டி போட்டு, ஏசப்பா நீங்கள் சொன்னீங்கல்ல உங்கள் பேர் நானே ஜெபிச்சா நீங்கள் உயிரோடு கூட எழுப்பிவீங்கன்னு. ஜெபிக்கல, குழந்தை ஜெபிக்க தெரியாது. ஆனால் ஏசப்பட்ட அவங்க அம்மா பாடிக்கிட்ட செத்து போன பிணத்துக்கிட்ட உட்காந்து சொன்னான், எப்பா எனக்கு எங்கள் அம்மா வேணும், உங்களுடைய நாமத்தினால சொல்கிறேன், எங்கள் அம்மா இப்போ எழுந்து உயிரோடு உட்கார. கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்குள்ள இருந்த அந்த ஆவி உயிரோடு கூட இயேசுவின் நாமத்தில் அவ்வளோ பெரிய வல்லமை. அந்த நாமத்தினால கர்த்தர் யாருக்கு இந்த அதிகாரம் கொடுத்துக்கிறாருன்னா, தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிற விசுவாசிகளுக்கு இந்த பவர் கொடுத்துக்கிறார். நீ வேலை செய்யற இடத்துல இருக்க, நீ ஒரு சாதாரணமான வேலை செய்யலாம், ஆனா அந்த இடத்துல நீ போடுற 1000 ஸ்தோத்திரத்துல அந்த வீட்டுக்குள்ள மகிமை இறங்கி வந்துற. அந்த துதியினால அந்த கட்டுகள் உடைக்கப்படும். நீ போற வேலை ஸ்தானத்துல, நீ பிரயாணம் பண்ற இடத்துல, எல்லா இடத்திலும் கர்த்தருடைய நாமத்தை அவர் கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தணும். அப்போ இந்த அதிகாரம் யாருக்கு கிடைக்கிறது என்று சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம். ரெண்டாவது, இந்த கை 2 கையை இருக்கிறவங்க மாத்திரம் உங்க வலது கையை அப்படியே கர்த்தருக்கு முன்னால நீட்டி காட்டுங்க. வெரி குட், ஸ்தோத்திரம், வெரி குட், ஆமென், ஸ்தோத்திரம். உங்க கையை பார்த்து சொல்லுங்க, இந்த கை ஓட்ட கையா இருக்க, கடன் வாங்குற கையா இருக்க, இது வரைக்கும் ஓட்ட கையா இருந்தா, கடன் வாங்கின கையா இருந்தா, மற்றவங்களை அடிச்ச கையா இருந்தா, மற்றவங்களுக்கு கெட்டது செய்ய கையா இருந்தா, இப்பவே இந்த கை உம்முடைய ரத்தத்தினால கழுவி பரிசுத்தமாக்கப்படட்டும். நல்ல தோசை சொல்ற கையா மாறணும், நல்ல குழம்பு செய்யற கையா மாறணும், நல்ல வேலை செஞ்சு சம்பாதிக்கிற கையா மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த கை சாதாரணமான ஒரு கை அல்ல. பாருங்க, இதை தேவன் யாருக்கு இந்த கையில ஒரு அதிகாரத்தை கொடுக்குறாங்கன்னா, மார்க்கு 16வது அதிகாரத்துல 17வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது 16ல இருந்தே வாசிக்கணும். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். நீங்களே உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டுக்கணும், நான் யாரு? நான் யாரு? எத்தனை வருஷம் விசுவாசி? எத்தனை வருஷமா இருக்கிறோம்? யாரு? ஹல்லேலூயா. இப்போ நான் விசுவாசி, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். இப்போ அடுத்தது இந்த விசுவாசிகளுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாராம்? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். இப்போ இங்க பார்க்கணும், நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும், சீக்கிரம் முடிச்சிடணும். இப்போ இந்த விசுவாசிகளை ரட்சிக்கப்பட்டாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன பண்ணோம்? அங்கேயே உட்காந்து இருப்போம். என்ன அடையாளம்? அப்ப ஒரு விசுவாசி ஆன பிறப்பு கர்த்தர் கொடுக்கிற அதிகாரம், பவர் என்ன தெரியுமா? தேவனுக்கு எதிராக இருக்கிற இந்த பூமியில கிரியை செய்கிற பொல்லாத பிசாசாகிய பிசாசு எந்த கோபாலுக்கு பயப்படுவானா? தோத்திரம். சர்ச்சுக்கு வராது இருக்கிற யாராவது ராமசாமி பயப்படே, நீ யாருன்னு எனக்கு தெரியும்டா, ஒழுங்கா மரியாதையா போயிடு. ஒரு வாரம் கூட ஒழுங்கா சர்ச்சுக்கு போறதில்ல, நீ வந்து நான் விசுவாசிட்டு இந்த தொத்த வரியா? ஒழுங்கா போயிட்டு உள்ள. ஆமா,
பைபிள் நடந்திருக்குதா இல்லையா? நடந்திருக்குதா இல்லையா? இல்லையா? நான் சொல்றது எல்லாமே வேதத்தின் அடிப்படையில் சொல்றேங்க. பவுல் செஞ்சதை போலவே ஒரு 3 பேர் வந்து செய்யறாங்க. அவதான் அந்த நாம இயேசு நாமத்தில் தோத்துவாரா? ஏய் வாடா ராபர்ட், வாடா சாமியல், நீ தானே கரெக்ட், வாடா நம்ம 2 பேர் போகலாம்டா அப்படின்ட்டு மாறி கூட்டுன்னு வாடா. 2 பேரும் ஒரே அமங்கலம் பண்ணுறாங்கடா. அங்கே அந்த டாஸ்மார்க் கிடைக்கிறதுக்கு 3 பேரும் ஜோம் பண்ணலாம் வாடான்ட்டு மாறி கூட்டு போகிறேன். வார்த்தை இவங்களும் போகிறாங்க. இயேசுவின் நாமத்தில் ஏய் அப்படின்னு சொன்னா அவள்தான் ஓடுவாங்க. சாமுவேல் இது மையா வீட்டில் கிடையாது கூட்டுவாங்க. உனக்கு யார் லாக்கிய? எங்க ஆயாட்டம். அப்படியே மிச்சு போனா என்ன பண்ணுவானா, நீ வா நைட்டு எத்தனை மணிக்க 9 மணியாக இருந்தால் கூட வா எங்கள் சர்ச்சு கிளம்பி நான் தந்து என் பாஸ்டர் வர வைக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அப்போ இவரால் ஏன் பக்கம் இல்லை? ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகும்போது அது பேண்ட் யூனிஃபார்ம் கரெக்டாக எடுக்கணுமா எடுத்துக்கணும். ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தேவையான புக்ஸ் எடுக்கணுமா எடுத்துக்கணும். அதெல்லாம் ஏமாத்து வேலை பண்ணிட்டு ஏசுவி நாமத்தை சாமியோட ஏமாத்தினுங்கிற திட்டு பையனா நீ ஒழுங்காக ஸ்கூலுக்கே போகிறது இல்லை. நீ அவன் கேட்பான் இதெல்லாம் உண்மை. போய் வீட்டில் போயிட்டு சும்மா நீ ஒன்றுமே பண்ணாமல் நீ பாட்டு கத்து ஜபத்துக்கு பதிலே கொடுக்க மாட்டேன். நல்லா தெரிஞ்சுக்கோ, ஜபம் அங்கீகரிக்கிற எல்லாம் வார்த்தை சொல்லலாம். ஜபம் அங்கீகரிக்கிற ஜபம் இருக்கிறது, அங்கீகரிக்காத ஜபம் இருக்கிறது. கர்த்தர் ஜெபிக்கிற பிள்ளைகளாகிய நம்ம அவருடைய பேர் ஒரு நாள் தூஷிக்கப்படக்கூடாது. நீ வீடெல்லாம் அழுக்கா சுத்தமாக வச்சுட்டு சாமான்லாம் நைட்டு சாப்பிட்டுட்டு மத்தியானம் வரைக்கும் கழுவாம அட்டி தொட்டப்ப கட்டத்தை பிடிச்சிட்டு இருக்கணும். நம்ம சாப்பிட்டு நம்மளே கழுவலாம். எங்கள் அம்மா வந்தால் தான் கழுவானோம். அதெல்லாம் இந்த வேலையை வச்சுக்கூடாது. அல்லேலூயா. வாய்வமா சின்ன வயசா நம்ம தான் என்ன பண்ணோம்? யாரும் நமக்கு என்ன சொல்ல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வீட்டு பாத்திரத்தை நம்ம கழுவணும். நம்ம பயன்படுத்துகிற டாய்லெட்டை நம்ம பயன்படுத்தணும், சுத்தமாக வச்சுக்கணும். நம்ம வீட்டை நம்ம என்ன பண்ணோம்? சுத்தமாக வச்சுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். பாஸ்டர் சாயந்தரம் வராருன்னா மத்தியானத்துக்கு மேலே தான் ஒட்டனை அடிப்பாங்க சில வீட்டில். அப்போ தான் சாயந்தரம் தான் மாப்பு அடிப்பாங்க. நான் சொல்கிறேன் அப்படி இல்லை, எப்பவுமே பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏன் நான் சொல்கிறேன்னா பிசாசு இதெல்லாம் வாட்ச் பண்ணுறான், நம்மளை பார்த்துட்டே இருக்கிறான். இப்போ நான் பேசுகிறேன், நான் பேசுறதுக்கும் நான் செயலுக்கும் வித்தியாசமாக இருக்கிறேன்னா இல்லையான்னு பார்க்க. அல்லேலூயா அல்லேலூயா ஒத்துறோம். அப்போ அந்த அதிகாரத்தை தேவன் கொடுத்துக்கிறாரு. நம்ம பலவீனத்தோடு கூட இருக்கிறோம். உன் சரீரம் பலவீனம் தான் வேதம் சொல்லுது. ஆத்மா இருக்கிற வரைக்கும் வியாகுலம் உண்டு, மாம்சம் இருக்கிற வரைக்கும் அதுக்குள்ள என்ன இருக்கு சொல்லுங்கண்ணா? நோய் உண்டு. ஆத்மா இருக்கிற வரைக்கும் வியாகுலம் உண்டு, மாம்சம் இருக்கிற வரைக்கும் என்ன இருக்கு? நோய் வரும். உன் ஆத்மா மண்ணோடு கூட ஒட்டி கொண்டு இருக்கும். அதை தேவனுடைய வார்த்தையினால அதை கிளீன் பண்ணுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு பிசாசை துரத்தும்படிக்கு தேவன் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கார். அது மாத்திரமல்ல, அந்நிய பாஷை ஒரு வரம் தேவனிடத்தில் போராடி பெற்றுக்கணும். ஒரு கிறிஸ்தவன் அந்நிய பாஷை வரத்தை அடையாளத்தை பெற்றுக்கணும். அபிஷேகத்தின் மூலமாய் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு ரகசியத்தை பேசுறான். இயேசு பைபிளில் கத்தினே இருந்தாரா? இயேசு அந்நிய பாஷை பேசினாரா இல்லையா? பைபிள் ஒழுங்காக படிக்கணும். இயேசு அந்நிய பாஷை பேசினாரா இல்லையா? சரியா? நல்லதா கெட்டதான்றது நம்ம ருசி பார்த்தா தான் தெரியும். அல்லேலூயா. அப்போ இயேசு
எத்தனை வருஷம் வந்தார்? வெரி குட், கரெக்டாக சொல்லுங்க. இந்த 33 வருஷத்துல எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சார்? 3 வருஷம். 30 வருஷம் எங்க இருந்தாரு? அப்பா அம்மா கூட கார்பெண்டர் வேலை செஞ்சார். அல்லேலூயா. அப்போ அவர் அந்நிய பாஷை பேசினாருன்னா 3 முறை தான் அந்நிய பாஷை பேசினார். எத்தனை முறை? 3 முறை. இப்போ எக்ஸாம் எது வந்து மத்திய காலேஜ். இப்போ இது நான் சொன்ன கொஸ்டின் கேள்வி இந்த 3ம் இந்த மத்தியில இருக்குது. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் அந்த யாவருடைய மகளே அந்த பிள்ளைய போய் உயிரோடு கூட இருக்கும்போது சொல்றாரு. என்ன சொல்றாரு? யாரா படிக்கல? எப்பத்தா அப்படின்வாரு. எப்பத்தான்னு சொல்லிட்டு இன்னொரு அந்நிய பாஷையிலே சொல்லுவார். சரி, டைம் இல்லை. எப்பத்தா அப்படின்னா அந்நிய பாஷை. என்ன பாஷை? அது யூதர்கள் பேசுற வார்த்தைகள் அல்ல. அங்க எப்பத்தா என்று சொல்லி அந்நிய பாஷையில பேசி அவள் எப்பத்தா என்று சொன்னால் என்னது? ஓப்பன் ஆவதாக, திறக்கப்படுவதாக, இவள் உயிர் மறுபடியும் வருவதாக. உடனே உயிர் வந்துச்சு. அல்லேலூயா. பிறகு யோவான்ல ஒரு குருடனை ஆண்டவர் சுகமாக்கப்படிக்கு அங்கே அந்நிய பாஷை பேசி குருடாங்க சுகமாக்கினார். பிறகு 3வது இடத்துல ரொம்ப முக்கியமான இடத்துல ஆண்டவர் அந்நிய பாஷை பேசினார். எங்க? சிலுவையில் ரொம்ப பாடுபட்டு அவர் தாகத்தோடு கூட இருக்கும் பொழுது பிதாவை நோக்கி சொல்றாரு, ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இந்த வார்த்தையை அவர் யூத முறையிலையோ எவரே மொழியிலையோ அங்கே சொல்லியிருந்தா பிதாவுடைய நாமம் தூஷிக்கப்பட்டிருக்கோம். ஆமென். இயேசு எதுக்காக வந்தாரு? பிதாவின் இந்த சித்தத்தை செய்ய வந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நம்ம சொல்லணும், ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லணும், ஆண்டவரே நான் என் சித்தத்தை செய்யவில்லைப்பா, உங்க சித்தத்தை நான் செய்யறேன்ப்பா. எத்தனை பேர் ஆண்டவரே உங்க சித்தத்தை நான் செய்யறேன்? ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுது, பரலோகத்தில் இருக்கிற பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவன் தான் எங்க வர முடியும். அப்ப நம்ம நோக்கம் என்ன? எனக்கு ஒரு நாளைக்கு மண்டையை போட போறோம், ஜோலி முடிய போகுது. ஆனா அந்த முடிஞ்ச உடனே நம்ம ஆளுங்கெல்லாம் வந்து பாட்டு பாடுவாங்க. சில வேளை பாட்டு கொஞ்சம் அனுப்பிச்சு விட்டா போதும், நம்ம ஆளுங்க நம்ம குரூப்ல உடனே பிடிச்சிப்போம், யாரும் செத்துட்டாங்க என்னன்னு தெரியல. பரலோ சொந்த யாருக்கா போயிடுச்சு. நம்ம ஆளுங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அந்த பாட்டிலே கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமென். அல்லேலூயா. இது சாவு பாட்டு. இது என்ன பாட்டு? சாவு பாட்டு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப இயேசு சும்மானா போயிட்டு கடகடா புட்டு கடா 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 டப 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 இல்லோ. அதே மாதிரி அப்போஸ்தலர்களும் ஒரு முறை தான் அவங்களை தாங்க முடியாத ஒரு விஷயம் வந்தது. வாரம் வாரம் டமால் 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 அடிக்கலாம். ஆவியை அடக்காதவன் மதில் இடிந்த பட்டணம் போல இருக்கான். அப்ப நமக்குள்ள என்ன பண்ணணும்? அந்த ஆவியை உள்ளுக்குள்ள என்ன பண்ணணும்? அடக்கணும். அப்படியே ஆவிக்குள்ள இருக்கணும். இப்போ நான் நல்லா தெரியுது, இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் போய் தலைவர் ஊந்துருவார் பெட்டில், எனக்கு தெரியும். ஆனால் இப்போ எந்த இடத்துல நிற்கிறேன்? இப்போ எனக்கு நல்லா வீட்டில் சொல்லுவாங்க, இவ்வளோ நேரம் மூச்சு பிடிச்சின்னு பேசிட்டு இருப்பார். இப்போ பாரு வேற யாரும் கூப்பிடுங்க, வேற யாரும் போய் கூப்பிடுங்க. அல்லேலூயா.
மோனிச்சா ஒரு கிலோமீட்டர் பொறுத்த கூட இல்லை. அது பிரச்சனையாக அது தலையெழுத்து. அவங்க வீட்டில் இருக்கிறோம், அவங்கள பார்க்கறதுக்கு. இப்போ என்னை கூப்பிட்டு, அம்மா பாஸ்டர் உன்னை கூப்பிட்றாருமா, உடம்பு சரியில்லை, கொஞ்சம் சுத்தண்ணி கொஞ்சம் வச்சு கொடுங்க போனோம். தோபரம் சொல்லும், வாய்ப்பே இல்லை. என்னது வாய்ப்பே இல்லை. அப்படியே வந்து ஒரு நாளைக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டு போயிடும் உற்சாகமா. ஆனால் காலமுன்னா யாரு நைட் 2 மணில தூக்கம் கலைஞ்சும் போது கூட எங்கம்மா இருக்கிற அல்லையா, அப்பதான் அவங்களுக்கு தெரியும் நீ எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு நீ இருக்க போற. சிரிக்கிறாங்க. அப்போ யோவான் 10:10 சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், வேற ஒன்று போக நானும் அவனுக்கு ஜீவன் கொடுக்க வந்தேன். அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும். அந்த ஜீவன் ஆமென். அப்போ இன்னைக்கு பிசாசு நம்மகிட்ட கூட சில வேலை வந்து பேசுவான், நீ வேஸ்ட் சொல்லுவான். அப்பதான் நீ சொல்லணும், நான் வேஸ்ட் கிடையாது, நான் சூப்பர் ஆளு, என் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. அப்போ அந்நிய பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வசனம் சொல்லிச்சு, நீ அண்ணா போயிட்டு 10 மாத்திரை போட்டுருக்கணும். இல்லை இந்த வாரம் மெசேஜில் ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஐ வில் ட்ரை அப்படின்ட்டு நீ அந்த வேலைலாம் செஞ்சிடாதம்மா. யார் சொல்லுதுன்னா அதில் ஒரு கடிதம், இந்த வாரம் நீங்கள் அன்புள்ள பாஸ்டர் எங்களுக்கு இதை சொன்னபடியால் நான் வாழ்க்கையில் தோல்வி அடைந்தபடியால் நான் இன்றைக்கு 20 மாத்திரைகளை சாப்பிட்டு விட்டு சாவுக்கு ஏதுவானதை சாப்பிட்டாலும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொன்னார். அதனால் இந்த முயற்சி எடுத்தேன் அப்படின்னு தயவுசெய்து செஞ்சு வாட்ஸ்அப் எடுக்க ஆரம்பிச்சிடாதீங்க. அடுத்தது வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். இதுதான் முக்கியம். இப்போ இதான் இன்னைக்கு டாபிக்கே தான். மணியாச்சு இப்போ வியாதியஸ்தர்கள் மேல கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இப்போ இந்த கையை உயர்த்தி ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், இந்த வாரத்துல யாராலும் வியாதிஸ்தருக்கு ஜெபம் பண்ணி சுஸ்தமாகி சபையில கொண்டு வரணும், நான் சாட்சியா சொல்லணும். அது எந்த வேலையா, அது எந்த வேலையா? அப்போ தேவன் இந்த கையில ஒரு விசேஷித்த ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இருதயங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்க கைகளை சுத்தம் பண்ணுங்க, உங்க கைகளை சுத்தம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்போ தேவன் அவருடைய நம்முடைய வாயில அவருடைய பேரை சொல்லும் போது பிசாசு நடுவோம். அவருடைய வல்லமை நம்ம கைக்குள்ள இருக்கிறபடியாய் இந்த கையை நீட்டி ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணும் பொழுது பிசாசு ஓடும், வியாதிஸ்தர்கள் குணமாவாங்க, நடக்கக்கூடாத அற்புதம் நடக்கும். அது இன்னும் கொண்டு செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நேரம் எனக்கு எடுத்து நான் பைபிள் எடுத்து சொல்றதுக்கு, இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மோவாபியர்களுக்கும் பெரிய யுத்தம் நடக்குது. நடக்கும்போது பார்த்தீங்கன்னா மோசேயினுடைய கையை தூக்கி உயர்த்தி அப்படியே வச்சுருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்க ஜெயம் வச்சுட்டே இருக்கு. அப்போ கையை கொஞ்சம் கீழே போட்ட உடனே அவங்க ஜெயிக்கிறாங்க. அப்போ வேற வழி, ரொம்ப நேரம் தூக்கி வச்சுக்க முடியல. உடனே ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா யோசுவாவும் ஊரும் ஒவ்வொரு பக்கத்தில் ஒரு பெரிய கல்லை வச்சு கல்லை கொடுத்து தூக்கி வச்சிட்டாங்க. யுத்தம் முடிகிற வரைக்கும் இந்த கை இப்படியே தூக்கி இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் வெற்றி.
நீங்கள் நானும் வெற்றி பெறத்துக்கு ஒரே ரகசியம், அங்கே போகணும், இங்கே போகணும், இவங்ககிட்ட கேட்கணும், அவங்கக்கிட்ட கேட்கணும். இன்னும் இப்போ நம்ம ஒன்றே ஒன்று மாத்திரம் சேர்ப்போம். அப்போ இன்னைக்கு நான் சொல்கிறேன், யாருடைய கைகள் உயர்ந்திருக்கிறதோ அவங்க வாழ்க்கையில் ஜெயம் வந்தோம். இப்போ நீங்கள் சொல்லுங்க, இன்னிலிருந்து என் தோல்வி வாழ்க்கை கர்த்தர் ஜெயமாக மாற்றி போகிறார். அப்போ மோசேயுடைய கையில் இஸ்ரவேல் ஜனங்களை அங்கிருந்து வீட்டு எடுத்துன்னு வரணும். அப்போ கர்த்தர் மோசே அழுத்து நீ போன்றாரு. இவன் சொல்கிறான், அவன் பார்வோன் பயங்கரமான ஆள், அவங்ககிட்டலாம் நான் ஒரு ஆள்லாம் போயிட்டு நிற்க முடியாது, என்னை அனுப்புறது யாருன்னு சொல்ல நான் என்ன பண்ணுறதுன்னா. அப்போ அண்ணு சொல்கிறேன், நீ போ, என் சமூகம் உனக்கு முன்னால் செல்லும், நான் உனக்கு கூட வருவேன் போகிறேன். அப்போ கூட மோசம் என்ன பண்ணல, நம்பலை. ஏன்னா இவன் ஏற்கனவே யாருங்க, யாரு ஏற்கனவே ஒரு கொலையாளி, ஏற்கனவே ஒருத்தர் அடிச்சு கொலை பண்ணி மண்ணில் புதைச்சிட்டான். இது தெரிஞ்சுதான் வனாந்தரத்துக்கு போயிட்டான். இப்போ வனாந்தரத்தில் முடிச்ச நில ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி உன்னை கொண்டு தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கிட்டத்தட்ட 6-7 லட்சத்துக்கு மேலே இருக்கிற மக்களை அங்கிருந்து கொண்டு வரணும். யாரு தோற்று போனாங்களோ அவங்களை கொண்டு தான் கர்த்தர் அவருடைய வேலையை செய்வார். நம்ம என்னைக்கு ஒன்றும் இல்லை, நான் என்னால முடியாது அப்படின்னு என்னைக்கு நம்ம சொல்கிறோமோ உன்னை விடவே மாட்டாருன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஒரு சர்ச்சை ரெடி பண்ணி கையில் கொடுத்து 2 பிள்ளைங்களையும் வண்டியில் ஏற்றி போய் நடத்திட்டு வான்னு எங்கேயாச்சும் வில்லேஜுக்கு அனுப்புவார். நான் போக மாட்டேன், இதெல்லாம் வேலைலாம் அவனை தூக்கி போடுவோம் வேலையில். நீ போகணும். எத்தனை பேர் நான் ஆண்டவர் நீங்கள் அனுப்புனா நான் போகிறேன் நிச்சயமா. அல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் சொல்றாரு, நீ வா, நான் உனக்கு காமிக்கிற தேசத்துக்கு போன்றாரு. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள நானும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்னைக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறோமோ கர்த்தர் நிச்சயமா நான் சொல்றேன், இந்த சபை காலியா இருக்காது. உன்னை கொண்டு 100கணக்கான மக்களை கொண்டு வர முடியும். இது யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? நான் சும்மா வருமானம் நான் ஒரே ஆள் வரக்கூடாது. முதல்ல நமக்குள்ள ஒரு அக்கினி மூட்டணும், ஒரு பயன் நமக்குள்ள வரணும். என்ன பயத்துக்கு வரணும்? ஆண்டவர் முதல்ல என் மனைவி, என் பிள்ளைங்க, என் பேர பிள்ளைங்க, என் குடும்பம், என் ரத்தப்பட்ட சம்பந்தங்கள், ஆண்டவரே நான் போகிற இடத்துக்கு அவங்களும் எத்தனை பேருக்கு அந்த ஆசை. நாம் மாத்திரம் பரலோகத்துக்கு போகணும், மற்றவங்களாம் வந்து நரகத்துக்கு போகணும் அப்படின்னு நம்ம யாரும் விரும்புவோமா? அப்போ என்ன பண்ணணும்? நான் சொல்கிறேன், நம்ம ஜெபம் கேட்கப்படும், நம்ம கண்ணீரை கர்த்தர் கேட்பாரு, நம்ம போராடுறத பார்ப்பாரு, நம்ம பிரயாசப்படுறத பார்ப்பாரு. இந்த வாரம் இந்த திங்கக்கிழமைலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் போராடி ஜெபிச்சு போகிறேன். ஆண்டவர் முதல்ல எங்கள் வீட்டுக்காரு என்னை வந்து விட்டுட்டு போகிறாங்களா இருக்கக்கூடாது, என் கூட ஆராதனை உட்காரணும். நானும் என் வீட்டாளர் என்றால் கர்த்தரை சேவிப்போம். அவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் பண்ணிட்டு என்னைக்குடா சர்ச்சுக்கு வரணும்னு துடியாக துடிச்சுருந்தான். இன்னும் நான் சொல்ல, ஏமா என்னம்மா நீ பச்சை குழந்தைய கையில் வச்சுக்கணும், இன்னும் 3 மாதம் அவளை குழந்தைக்கு நீ சர்ச்சுக்கு வரேன். இதான் என்னது ஒன்று நம்ம போனோம்னா சீக்கிரமாக வந்துடுவார். எப்பா வாப்பா, எப்பா போனோமாப்பா, வாப்பா போகலாம் எப்படி கூப்பிடுவோம். ஆனால் இன்னொன்று, இதே அருண் ஒரு காலத்தில் தனியாக வரும்போது எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு வருவார், என் குடும்பம் இப்போ நான் வராதா. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் 1+3 இல்லை பழகி பெரிய பூமி நிரப்புங்க. அப்படியாச்சும் ஆத்து மக்கள் வரட்டும். இல்லையா? இப்போ நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என்ன சந்தோஷம்? வச்சிக்க எந்த நாட்டுக்குன்னா கல்யாணம் ஆகி போனாலும் காட்சை நம்ம கூட தான் இருக்க போகிறோம்.
ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவர். நான் சொல்றேன், நான் வயசான கூட என் கையால் தான் சில குழந்தைங்களுக்கு பிரிச்சு பண்ணணும். ஒரு பையன் போராடி இருக்கிறான், ஐயா தான் என் கல்யாணம் பண்ணி வைக்கணும். நிச்சயமா நடக்கும், கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இதுதான் நம்மளுடைய வைராக்கம். நம்ம சபையில் நிலைத்து இருக்கிறது. என்ன பிரச்சனைகள், போராட்டங்கள், அவமானங்கள் வந்தாலும் பரவாயில்லப்பா, நான் இந்த சபையை விட்டு நான் போக மாட்டேன்ப்பா. ஆமென், ஆமென். அதுவும் எப்படி வரணும்? நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிப்பேன். நீயும் சேவிப்பாயா? நீ சேவிப்பாயா? அப்படியே கண்ண ஆண்டவரே, இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், என்னை கொண்டு அற்புத அடையாளத்தை உங்களால செய்ய முடியும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் பெரியவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் முடிஞ்சா மனநாளில் நிற்கணுங்க, முடியாதுங்க அப்படியே எழுந்து நின்றுங்க. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே, விசுவாசிகளால் நடக்கிற அற்புத அடையாளம். வியாதிஸ்தருக்கு மேல கைகளை வைப்பாங்க. இந்த கை சாதாரண கையா இருக்கக்கூடாது. மோசையை போல கை உயர்த்தின பொழுது ஜெயம் அடிச்சுதான். நான் எந்த இடத்துல இருக்கிறேனோ அங்கே ஜபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதம் செய்யணும்ப்பா, அற்புதம் செய்யணும்ப்பா. நீங்க தான் ஜெபம் பண்ணணும். சத்தத்தை உயர்த்தி, நீங்க தான் நல்லா உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி. யாரை கொண்டாலும் அவருக்கு ரட்சிப்பதற்கு தடை இல்லை. அப்படி யாரை கொண்டாலும் ரட்சிப்பார். ஜார்ஜையை கொண்டும் ரட்சிக்க முடியும். நம்ம சின்ன பிள்ளைங்களை கொண்டு ரட்சிக்க முடியும். ஆண்டவரே, என்னை கொண்டு ரட்சிக்கப்பா, என்னை கொண்டு எங்க குடும்பத்தை ரட்சிக்க ஆண்டவரே. எங்க சபையுடைய நிலைமையை பாருங்க ஆண்டவரே. எவ்வளோ பேர் இந்த சபையில இருந்தாங்களே, எங்கப்பா போயிருக்காங்க? எங்க அவங்களாம் திரும்ப வேணும் ஆண்டவரே. எவ்வளோ அற்புதங்களை பெற்றாங்க, எத்தனை பேர் கட்டோடு வந்தாங்க, விடுதலையை பெற்றுக்கொண்டே குஷ்டரோகி 9 பேரை டாட்டா காமிச்ச மாதிரி போயிட்டாங்கப்பா. ஏசப்பா, 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 இனி வருகிற ஆத்துமாக்கள் சபையில நிலைத்திருக்கணும். அதுக்கு நான் ஏதாவது தவறு செஞ்சா மன்னிங்க, என் மேல குற்றங்கள் இருந்தா மன்னிங்க. என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆத்துமாக்களை வழி நடத்தக்கூடிய ஞானத்தை தாராடுவார். ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ள நடத்த எனக்கு கிருபை தாராடுவார். ஷகரநபியா துரபலா ஓரியங்கரலபியா கரபலா. என் நிமித்தம் என் குடும்பம் சமாதானமா இருக்கணும். என் நிமித்தம் எங்க குடும்பத்துல ஆசீர்வாதம் வரணும். என்னாலதான் ஆண்டவரே, நான் ஒரு ஆளு சரியாயிட்டேன்னா குடும்பம் சரியாயிடும் ஆண்டவரே. மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லணும். சோத்ரப்பா, சோத்ரப்பா, இயேசுவே. வெறுமையா பாத்திரம் நான் எடுத்து தள்ளாமலே நீரண்டி வழியும் பாத்திரம் நான் வேறங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அம்பிக பாத்திரமாய் எழுந்து செய்யுமே.
களிமண்ணாகிய நான் என்னை ஒப்பு கொடுக்கிறான். நான் ஒரு மனுஷன், ஆனா நான் மண்ணுல இருந்தா வந்திருக்கிறேன், மண்ணுக்கு தான் திரும்புவேன். ஆனா இந்த மண்ணை உங்களுடைய கரத்தினால பொன்னாக மாற்ற முடியாது, அநேகருக்கு ஆசீர்வாதமா மாற்ற முடியும். ஸ்தோத்திரம். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவருடைய கரங்களில அற்புதம் நடக்கணும். ஆண்டவர் கையை உயர்த்தி, ஆண்டவர் இந்த கையில ஜெயம் வரணும். ஆண்டவர் இந்த கை வேலை செய்கிற கை ஆசீர்வதிக்கப்படணும். இந்த கை சாபமான கையா மாறக்கூடாது. இந்த கை மற்றவங்களுக்கு தீமை செய்கிற கையா இருக்கக்கூடாது. இந்த கை மற்றவங்களுக்கு நல்லது செய்கிற கையா அர்ப்பணிக்கிறான். அற்புத அடையாளங்கள் செய்யுங்கப்பா, அற்புத அடையாளங்களை செய்யுங்கப்பா. ஓ ரமானா ஷகது ரமானா. இந்த வாரத்தில் ஆண்டவரே அற்புத அடையாளங்களை செய்கிறது. ஞாயிற்றுக்கிழமை வந்து நாங்கள் சாட்சி சொல்ல போறோம். என் மூலமா ஒரு குழந்தை சுகமானது, ஒருத்தர் காய்ச்சல் இருந்து சுகமானார்கள், ஒருத்தர் வேதனையோடு கண்ணீரோடு கூட இருந்தாங்க. அவங்க கண்ணீரை கத்த துடைக்க என்னை பயன்படுத்தினாங்க. நன்றி. அந்த கிருபை உண்டாகிறதுக்காக நன்றி, அந்த கிருபை உண்டாகிறதுக்காக நன்றி, அந்த கிருபை உண்டாகிறதுக்காக நன்றி. என்னை பயன்படுத்துங்க, என்னை பயன்படுத்துங்க. அதுவரை இந்த பிள்ளைகளாக எங்களை ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க சுவாமி. இங்க வந்திருக்கிற குடும்பங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிறாங்க. வராம இருக்கிறவங்க ஒருவேளை உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தா கர்த்தர் அவங்களை நினைச்சு சுகமாக்கிடுங்க. இயேசுவின் நாமத்தினால எங்க வேலையாதவர்களுக்கு நல்ல சுகத்தை தாங்க. அந்த ஒரே ஸ்தோத்திரம். ஸ்டாண்ட் ஐயாவுக்கு நல்ல சுகத்தை தாங்க. நம்முடைய மேரி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். மேரி சிஸ்டரை கர்த்தர் பதிலிருந்து ஆண்டவர் நீ கொண்டு வந்திருக்கிறீங்க ஜீவனா, ஆனா சுகம் வேணும் ஆண்டவரே, சுகம் வேணும் ஆண்டவரே. இந்த வாரம் அவங்க வியாதி நீங்கி வர ஞாயிற்றுக்கிழமை அவங்க வந்து சபையில உட்காரணும் ஆண்டவரே. அவங்க சேர் காலியா இருக்குதுப்பா, அவங்க அக்காவுடைய சேர் காலியா இருக்குதுப்பா, அவனுடைய மகன் சபைக்கு வரலப்பா. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால அவங்க ஏன் வராம இருக்கிறாங்களோ கர்த்தர் நிலைமையை மாற்றுவாங்க. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே அடியனுடைய அக்காவுக்காக ஜெபிக்கிறாங்க, அக்கா மகளுக்காக ஜெபிக்கிறாங்க. மருத்துவமனையில் இருக்கிற அன்னொரு பிள்ளைகளை எங்கள் ஆண்டவர் தொட்டு சுகமாக்கப்படிக்க நான் ஜெபிக்கிறாங்க, சுகமாக்கப்படிக்கு ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். அடியானுக்கு இன்னும் பரிபூர்ண சுகத்தை தாங்கப்பா, அடியானுக்கு நல்ல உடல் ஆரோக்கிய பலத்தை தாங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஒவ்வொரு அமைதியும் நீவா மாற்றுங்க, புதுசா மாத்துங்க. ஆண்டவரே பண கஷ்டத்தெல்லாம் மாற்றி எங்களை எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா, எல்லா தேவைகளையும் சந்திங்கப்பா, பெருக பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் எங்க மேல, வீட்டு மேல, நாங்க போகிற இடங்கள் மேல ரத்தத்தை தெரிவிக்கிறோம், தெரிவிக்கிறோம். எங்க தேசத்தை பாதுகாத்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழி நடத்தும் நம் அனைவரோடும் பூமி முழுவதில் இருக்கிற சகல பரிசுத்தமானவர்கள் என்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கனவான். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கனவான். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார் என்பதை விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரன் மேல் கூட கடுவார், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். ஆமென்.